அதாவது மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இந்த ஜென்மம் நம்ம மனிதனாக பிறந்துட்டோம். இந்த பிறப்பு நம்மளுடைய ஆயுள் காலம் என்னங்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே அது நிர்ணயிக்கப்படுது. ஆனால் அந்த காலங்கள் முழுசாக நம்ம வாழ்வோமாங்கிறது கேட்டால் தெரியாது. 80 வயசு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு சில ஸ்டேஜுகளில் வந்து ஒரு கண்டம், அதுக்கு வந்து கிரகசாரங்கள் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கண்டம். இந்த நேரத்தில் வந்து ஒரு 7.5 சனி நடக்குது, இல்லை வந்து மாரகாதிபதி தசைகள் நடக்குது, இந்த நேரத்தில் வந்து ஒரு கவனங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஜோதிடங்களில் சொல்கிறோம். அப்போ வந்து ஒரு கண்டம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை மென்ஷன் பண்ணாலும் அதெல்லாம் மீண்டு அவர் 80 கால வயசு அவர் வாழ்ந்துட்டாருன்னா அது ஒரு சாதனை தான். இது ஒரு படம் இருக்குது. மகரிஷி வந்து எதை மெயின் பண்ணுறாங்கன்னா, நம்ம மனிதனாக பிறக்கிறோம், பிறந்துட்டோம், இந்த பிறப்பினுடைய காரணமே நம்மளுடைய கர்ம வினைங்கிறார். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அனுபவங்களில் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், அடிப்படை நிலையில் வாழக்கூடிய ஒரு மனுஷாளுகளாக இருந்தாலும், நடுத்தரப்பட்ட முறையில் வாழக்கூடிய மனுஷாளுகளாக இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாரும் கிடையாது. யாராவது ஏதாவது அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை.